மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கார சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். இட்லி அப்படின்னு சொன்னாலே பசங்க சொல்கிற முதல் வார்த்தை நோ தான். சரி இதை எப்படி தான் இட்லி சாப்பிட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு, சரி பொடி இட்லியாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கூடயே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கீல வந்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை கீல போட்டு இந்த பொடி கீ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இட்லியை நல்லா பெரட்டி எடுத்துடலாம். இட்லி பொடி அதுக்கப்புறம் கீ இதெல்லாம் நல்லா இட்லி கூட நல்லா மிக்ஸ் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கருகாப்பில் கூட நெய்யில் வதக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஜூபி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களோட பிளேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். ஜூபி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் கொடுக்கும். க்ளீன் பண்ண உடனே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கராப் பண்ணி வச்சிரும். டெய்லியுமே க்ளீன் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அந்த இடம் கசகசன்னு ஆகிடுது. ஃபினாயிலெல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா க்ளீனாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். வர்றதுக்குள்ளே காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லாட்டி ஈரத்துலேயே வந்து படுத்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக திருப்பியும் டஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபுல்லாக அங்கே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வாசலையும் வந்து கையோடு க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயாச்சு. நம்ம கார்டன் ஏரியா இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இலைகளை நிறைய உதிர்றதுனால டெய்லியும் நிறைய குப்பை சேர்ந்துட்டே இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் நல்லா கூட்டி விட்டுட்டு தீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு இருந்தேன். கையோடு வந்து நெருப்பையும் வச்சு விட்டுட்டேன். அப்போ தான் நல்லா காஞ்சிருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக அது நல்லா பிடிச்சிருச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளோட டைமுக்கு வந்தாச்சு. டீ டைமுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டீன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இது செகண்ட் டீ. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.